எக்ஸிட் போல் வர ஆரம்பிச்சதுலேருந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய குறைகளை சொல்வது போல கட்சியிலேருந்து வெளியில இந்த கூட்டணியிலேருந்து வெளியில வரக்கூடிய மாதிரியான தொனிலேயே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஒரு சில இடங்களில் சரியான ஒத்துழைப்பு கிடைக்கல அப்படிங்கிறாரு. இவரு கொடுக்கலையா இல்ல வெளியில கூட்டணி கட்சியினர் கிடைக்கலையாங்கிறது சரிவர புரிஞ்சுக்க முடியல சார். அதே போல சிபிஎம்ல இருந்தும் சில எதிர்ப்பு குரல்கள் கிளம்பி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே கூட்டணி கட்சிகள்லாம் கணிச்சிருச்சு. அதனால்தான் தங்களுடைய மனநிலை இப்படி இருக்கு. காங்கிரசுமே என்ன சொல்றது, நாங்க மீண்டும் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படிங்கன்னு சோடங்கர் தில்லியில பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திமுக ஆட்சிக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற துணியில கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பேசுவதாக தெரிகிறது சார். இதை எப்படி பாக்குறீங்க? பாஸ்கர், முதல்ல எல்லா எக்ஸிட் போலும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் வந்தது என்று பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இல்லை 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 ஒன்னே ஒன்று வந்திருக்கு, இல்லை 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 ரெண்டு வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜேபிசி ஸ்ரீராம், அப்புறம் சிஎன்என்னுடைய இது வந்தது. அப்படின்னா இது இங்கிலீஷ் சேனல் கொஞ்சம் திமுகவுக்கு மண்டையில் கொட்டுற மாதிரி வந்திருக்கு. ஆனால் முதல்ல வந்த எக்ஸிட் போல்ங்கிறது என்டிடிவியினுடைய எக்ஸிட் போல். என்டிடிவி எக்ஸிட் போலைத்தான் திமுக எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டதாகவும் அதைத்தான் முதல்ல எல்லாரும் சொன்னதாகவும் பேச்சு வருகிறது. பெண் நிறுவனம் என்ன கொடுத்தார்களோ அதை சொல்லணும் அப்படின்னு ஒரு கட்டளை இருந்ததாக. இதுக்கு நடுவில் தான், இதுக்கு இடையில தான் ஆக்சிஸ் உள்ள புகுந்த தாவேக்கா தான் ஆளுங்கட்சிங்கிற மாதிரி கொண்டு எல்லாரும் பதறி போய் எது உண்மை எது பொய்ன்னு இப்போ தெரியாம 3 விதமான எக்ஸிட் போல். அதிமுகவுக்கு சாதகமா, திமுகவுக்கு சாதகமா, தாவேக்காவுக்கு சாதகம். இப்போ அசாம்ல எல்லாமே பிஜேபிக்கு சாதகம், கேரளால எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகம், பினராயிக்கு எது, வெஸ்ட் பெங்கால்ல ஸ்பிளிட்டா வந்திருக்கு. ஆனால் புதுச்சேரி எல்லாமே பாஜகவுக்கு சாதகம். புதுச்சேரி விஷயத்துல மட்டும் நான் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு விசேஷமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் பிஜேபியை அகற்றுவது கடினம் என்பதை தமிழர்களே நிரூபித்திருக்கிறார்கள். ஏன்னா தமிழர் பகுதி தானே. அப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வந்தால் பிஜேபி மீண்டும் மீண்டும் வருங்கிற பயம் திமுக அதிமுக இருக்கிறது, அதிமுக என்ற பயம் திமுகவுக்கு இருக்கிறது. அப்போ புதுச்சேரி எல்லாரும் பிஜேபிக்கு சொல்லியாச்சு, காங்கிரஸ் சொல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க 3 அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரம் அவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். நாங்க திமுக காரங்க சொல்றத சொல்லத்துக்கு ஒரு ஊடகம், கொஞ்சம் போல முதுகு கொஞ்சம் போல நெளியற கொஞ்சம் நிமிர்ற ஊடகம் 1-2 சில ஊடகம் அப்படின்னு வந்திருக்கு. இதுல எங்க திமுக சேர்ந்தவர்களுக்கு திடீர்னு ஒரு தைரியம் வந்திருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு தாவேக்கா கூட போனோம்னு ஆசை இருந்தது, ராகுல் காந்திக்கே அந்த ஆசை இருந்தது என்று சொல்லப்பட்டது. ஆனா சர்வதேச லெவல்ல ஆங்கிலத்துல தாய்மொழிக்கு மொழிபெயர்ப்பது எப்படி அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா இருந்த நம்ம செல்வ பெருந்தகையினுடைய இது காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக எல்லாம் திமுக கூட போயிட்டு. இப்பதான் எனக்கு என்ன புரியுதுன்னா, ராகுல் காந்தி ஏதாவது சொல்லியிருப்பாரு, செல்வ பெருந்தகை அதை என்ன புரிஞ்சிருப்பாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. கிரீஷ் ஜோடங்கர் நேரடியா இங்கிலீஷ்ல ஹிந்தியில பேசிட்டு புரிஞ்சு செய்திருப்பாரு, மற்றவங்க எல்லாம் புரிஞ்சு செய்திருப்பாங்க. ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல சொன்னதை செல்வ பெருந்தகை கரெக்டா புரிஞ்சுட்டு இங்க பண்ணிட்டாருங்கிறது எனக்கு புரியுது. ஆகையினால இப்ப என்ன சொல்றாங்க, தாவேக்கா தேவாய்க்க கூட்டணி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க திருமாவளவனுக்கு கொஞ்சம் போல பிளாஸ்டிக் சேர்ல இருந்து நகலணும்னு ஆசை வந்திருக்கு. இதைத்தான் நாங்க முதல்லயே சொன்னோம், அந்த பக்கம் போடான்னு அவர் கேட்கல. என்ன, நாம நல்லதுதான் சொல்றோம், நீங்க கொஞ்சம் தன்மானமுள்ள சிறுத்தைகளாக வர வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமை செய்யாதீர்கள், காங்கிரசுக்கு கொத்தடிமை செய்யாதீர்கள் சொன்ன கேட்கிற மாதிரி இல்லை. ஆனா இப்போ அந்த ஆசை வந்திருக்கு, காலம் கணிகிறது. ஆமா,
மகேந்திரன் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் தினமணியில். என்ன கட்டுரைன்னா, ஓட்டுக்கு காசு எவ்வளவு கேவலமான விஷயம்னு எழுதி, இந்த ஓட்டு எல்லோருக்கும் ஓட்டு என்பது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எனக்கு என்ன வேடிக்கைன்னா, 1928 அனைவருக்குமான ஓட்டுக்காக போராட்டம் துவங்கி விட்டது அப்படிலாம் எழுதுற மகேந்திரன், இந்தியா அடாப்ட் பண்ண இண்டிபெண்டன்ட் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல எல்லாருக்கும் ஓட்டு கொடுத்து விட்டது என்று எழுத மறுக்கிறார். அவ்வளவுதான் அவங்களுக்கு இந்தியா மேல உள்ள மரியாதை, இந்தியா மேல உள்ளது. ஆனா ஓட்டுக்கு காசு என்பதை கண்டிக்கிறாரா? ஆனா கட்சி மட்டும் வாங்கிக்கலாம் போலுக்கு. இவர் கட்சி ஏன் காசு வாங்கினதுங்கிறத பத்தி மூச்சே விடல. அதுக்கும் ஒரு கட்டுரையாக பிரசுரம் பண்றார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் அல்லவா, ஏன்னா சொல்றதுபடி வாழ்ந்து காட்டுறாங்க, வாழ்றதை பத்தி செய்து காட்டுறாங்க இல்லையா. இந்தியாவை புகழ தெரியவில்லை. ஏன் இந்தியாவோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன்லயே அனைவருக்கும் ஓட்டு கொடுத்த இந்தியான்னு பாராட்டத்துக்கு மகேந்திரனுக்கு மனசு இல்லை. அப்படி ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது எங்களை மதிக்கவில்லை. எதுக்கு மதிக்கணும்? நீங்க தான் காசு வாங்கிட்டீங்களே. பிகாஸ் ஆர் நாட் சூசர்ஸுங்க. நீங்க எப்போ நீங்க வேணா சொல்லலாம், நாங்க அக்கௌண்ட்ல தான் வாங்கினோம், அதுலதான் வாங்கினோம். வாங்கினீங்கனாலே உங்க மரியாதை போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் காசையும் வாங்கிட்டு எங்களை திமுக மதிக்கல மதிக்கல மதிக்கலன்னு என்ன அர்த்தம்? அடிமையை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி திமுக ட்ரீட் பண்ணி இருக்கிறது. திமுகவை பொறுத்த அளவில் காங்கிரசும் அடிமைதான். ஏன்னா கொஞ்சமாவது தன்மானம் இருந்தால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணிக்கே போயிருக்க முடியாது. யார கொலையில யார் இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கொலகாரங்கள்லாம் வரவேற்ற இது தெரியும். போச்சு. அப்புறம் நீ அடிமைதான். காசு வாங்கிட்டு நான் எனக்கு பிளாஸ்டிக் சேர்னாலும் பரவாயில்லை, என்ன விட்டா இன்னொரு அம்பேத்கர் கட்சி வந்துடும் அப்படின்னு நீங்க போயிருந்தா நீங்க அடிமைதான். காசு வாங்கிட்டு நான் போய் நிற்பேன்னா கம்யூனிஸ்ட் அடிமைதான். அதனால அடிமைகளுக்கு கொஞ்சம் அடிமையின் உடம்பில் ரத்தம் அதற்கு, தினம் அச்சப்பட்ட கோலைக்கு உள்ளம் அதற்குங்கிற மாதிரி ரத்தமே இல்லாம உறைஞ்சி போயிருந்தவங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இந்த எலெக்ஷன் சூடுனால இந்த சூடெல்லாம் தனிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசல்ட் வரும்போது நீங்க திமுகக்கு உங்க உதவி தேவைப்பட்டாதான் நான் முதல்ல உங்களே ஒழிச்சிட்டு தான் திமுக ஓட்டே வாங்கும். நீங்க ஹெல்ப் பண்ணி திமுகவுக்கு முன்னணி ஆட்சி வர வேண்டிய அவசியம் வராது. மாறாக அதிமுக கூட்டணி ஆட்சி வருமா என்றால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் நான் எக்ஸிட் போல பார்க்குறேன். ஏன்னா வெறும் 6% தான் போனது. ஒரு 89 தொகுதிகள் நம்ம 2024 பார்லிமெண்ட்லேயே 80க்கு மேலே தொகுதிகளில் இருந்தோம். அதில் ஒரு 110 தொகுதி 120 ஒரு 40 தொகுதி எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா இடம் மாறும். தாவேக்கா என்ன கொண்டு போயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வைத்து விட்டு என்னுடைய பார்வை 91 இடத்துக்கு திமுக போனால் 22%. ஒரு 1% கூட ஓட்டு வாங்கிட்டா தாவேக்காக்கு 23.5 24%. திமுக 3வது இடத்துக்கு போய் விடுமோ என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது. அந்த தைரியத்துல தான் இவங்க பேசுறாங்க. அது ஹங்கு வரும். நாம இப்போ பேசுறாங்க. இந்த பேச்சு அர்த்தமற்ற பேச்சாக மாறிவிடும். திமுக இந்த பக்கமே வராது என்பதுதான் என்னுடைய கருத்து.